68 70களிலே கீழ்வெண்மை கலவரங்கள், அதற்கு பின்பாக 95 கொடியம்பலம் கலவரம், அதுக்கு பின்பாடி கீழே கச்சரத்த படுகொலை, தொடர்ச்சியாக இந்த மக்கள் மீது பல்வேறு தரப்பட்ட படுகொலைகளும் அத்துமீறல்களும் உரிமை மீறல்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட இன்றளவும் கூட இந்த சமுதாயம் ஒரு இடத்தில் கூட அடிபடியவே இல்லை. அப்படிப்பட்ட இந்த தேவேந்திர குல சமுதாயத்தில் வந்தவர்கள் தான் இந்த பஞ்சநாயப்பட்டி கிராமத்தார்களும். இங்கே மாற்று சமுதாயம் யாரும் கிடையாது. முழுக்க தேவேந்திர குல பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. நாங்கள் அவர் கூறியது போல தீபக், நீங்க உங்க காவல்துறையோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, தீபக் ராஜா அருவாவெடுத்து கொண்டா, அருவாவெடுத்து சும்மா கொள்ளல, குளத்துல குளிக்க முடியல. அரசு அனுப்புன பஸ்ல எங்களால பயணம் பண்ண முடியல. உயர் ஜாதிக்காரர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும். என் வீட்டு பொம்பளை, என் பாட்டி 60 வயசு பாட்டியா இருக்கும், அவன் 25 வயசு பையன் வந்தவன் என் 60 வயசு பாட்டி எந்திரிச்சு நிக்கணும். இது கொடுமை. இதை கண்டு குளத்தில் குளிக்க முடியல. ஒரு பொதுவான இடத்துக்கு தன்னை என் அப்பனும் என்னோட தாத்தனும் தோல்ல துண்டை போட்டு போக முடியல. இதெல்லாம் பார்த்து இந்த ஜாதி கொடுமைகள், இந்த ஜாதி அநீதிகளுக்கு எதிராக தான் ஆயுதம் ஏந்தியவர் தான் அண்ணன் தீபக் பாண்டியன், அண்ணன் தீபக் முத்துப்பாண்டியன் போன்றவர்கள். அவர்கள் ஆயுதத்தை ஏந்தி இந்த சமுதாயத்துக்காக விடுதலை அடைந்தார்கள். எங்கள் தலைவர் சொன்னது போல 3 இடத்திலே மிகப்பெரிய ஜாதிய கொடுமைகள் கட்டமைப்புகள் கட்டமைக்கப்பட்டு தான் இருந்தது. ஆனால் இவர்கள் அண்ணனை போன்றவர்கள் ஆயுதம் ஏந்திய பின்புதான் அதற்கு ஒரு தீர்வு கிடைத்தது. ஆனால் அவர் எங்களுக்கு இறுதியாக சொன்ன வார்த்தைகள், இறுதி காலகட்டங்களே அவர் வாழ்ந்த இறுதி காலம் எங்கிட்ட சொன்னது என்னன்னா, இல்லைண்ணே ஆயுதம் தீர்வு ஆகாது. அவர் சொன்ன ஒரே விஷயம், வருத்தப்பட்ட விஷயம், இதை காவல்துறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் அவர்கள் கொள்கையை பின்பற்றுகிறவர்கள். அவர்களை படத்தை செவத்திலே வரைந்து பிளெக்ஸாக மாட்டிவிட்டால் அவர்களைப் போலவே ஆயுதம் ஏந்துவோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை விடவும் பேராயுதம் நாங்கள் கல்வியை இந்த மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே இந்த நூலகத்தை நாங்கள் திறந்திருக்கிறோம். ஆனால் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? இவர்களும் அவர்கள் பின்னால் செல்வார்கள், இவர்களும் அவர் பின்னால் வாள் எடுத்து செல்வார்கள். அந்த எண்ணத்தை நீங்கள் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆணித்தரமாக ஒரு முன்னோட்டமாக தெளிவாக சொல்ல வேண்டும். ட்ரெய்லர் மாதிரி தான் இது. நாங்கள் அந்த ஆயுதம் ஏந்திய பாதைகளில் நாங்கள் பயணிக்கவில்லை. நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதைகள் வேறு. அதைத்தான் எங்களுடைய தலைவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர் சமுதாயத்துக்கு போராடினார், அவரும் ஆயுதம் ஏந்தினார். அவர் ஆயுதம் ஏந்திருப்பதற்காக நாங்கள் ஆயுதம் ஏந்து என்பது தீர்வல்ல. நாங்கள் ஆயுதம் ஏந்த கூடாது என்பதற்காகவே எங்களுடைய மக்களை, இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த படிப்பை தந்தோம். நாங்கள் பண்ற தவறு என்னன்னா, நீங்க சொன்ன நேற்று அச்சுறுத்துறீங்க, நாங்க சீல் வச்சிருவோம், நீங்க அவ்வளவு கட்டளை போட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, பேர் எடுக்க சொன்னீங்க, எடுத்தோம். போட்டோ அழிக்க சொன்னீங்க, அழிச்சிட்டோம். ஓகே, அரசு இடம் நீங்க வார்த்தை சொல்லி ரிவர்வ் டிபார்ட்மெண்ட் அரசு அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது. வேற எங்கதான் நாங்க பயன்படுத்துறது? எங்களுக்கு இந்த அரசு எதுக்கு இருக்கு? இந்த அரசு கட்டிடம் எதுக்கு இருக்கு? மக்களுக்காகத்தானே இருக்கு. ஏன் மக்கள் யாரும் எதிர்க்கலையே? ஏன் மக்கள் யாரும் இதை எதிர்க்கல? என் மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. எல்லா மக்களும் ஒன்று கூடி வரவேற்று இந்த நூலகம் கண்டிப்பா திறக்கப்பட வேண்டும்ன்றாங்க. உங்களோட கோரிக்கை என்ன? நாங்க அதை எங்களோட சொந்த இடத்தில் இதே ஊரில் தீபக் ராஜா பெயரில் நாங்கள் நூலகத்தை திறப்போம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இன்னொரு விஷயம், ஒரு அடிப்படை புரிதல் இறுதியாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். கிழக்கு தொகுதியில கிட்டத்தட்ட 70,000 தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு இருக்கு. ஆனா இங்க எம்எல்ஏவான மூர்த்தி ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர். நம்மளுடைய ஓட்டு வங்கி வாங்கி, நம்முடைய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வங்கி வாங்கி தான் இங்க எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா அவரோட முதல் நோக்கம் என்ன? கடைசி மீன் கடை அவருக்கு சொல்றாரு நாத்து அடிக்குதுன்னு சொல்லி. மீன் கடை எப்படி சொல்றாரு? நாத்து அடிக்குன்னு சொல்லி. ஒரு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை, அது அவருக்கு பிரச்சனையா இருக்கு. பாலமேடுல ஆண்டாண்டு காலமா காலங்காலமா நம்மளுடைய மரபு சார்ந்து, நம்மளுடைய மண் சார்ந்து, நம்மளுடைய கலாச்சாரத்தை பெருமைப்படுத்துற விதத்துல பாலமேட்டுல ஜல்லிக்கட்டுல காலை தேவேந்திர குல வேளாளர் மஞ்சமலை கோயில் காலை அவிழ்க்கப்படும் என்பதை கூட அவர்கள் பெயரளவில் கூட அவர்கள் காதல் கேட்பதை அவர்கள் விரும்பவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு வரும் தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்தால் மட்டுமே இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களின் கையில் அரசியல் அதிகாரம் இருக்கு என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தால் மட்டுமே நம்மளுக்கான தீர்வு கிடைக்கும், நமக்கான விடுதலை கிடைக்கும். இதில் உங்கள் அனைவருடைய மனதில் ஏந்தி வேண்டும். ஏந்தி நிச்சயமாக 2026 தேர்தலில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். பொறுமையா இருந்த உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.